சிஎஸ்கேவுக்கான சியுபியின் கீதம் பிரம்மாண்ட வெளியீடு. இந்தியாவின் முன்னணி தனியார் துறை வங்கிகளில் ஒன்றான சிட்டி யூனியன் வங்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான தனது கூட்டாண்மையை கொண்டாடும் வகையில் அதிகாரப்பூர்வ கீதத்தை வெளியிடுவதை பெருமையுடன் அறிவிக்கிறது. சியுபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரு தரப்பினரும் கொண்டிருக்கும் உறுதிப்பாடு, கூட்டு முயற்சி மற்றும் பேரார்வம் ஆகிய பகிரப்பட்ட விழுமியங்களை இந்த கீதம் பிரதிபலிக்கிறது. சியுபி நாடு முழுவதும் தனது கிளைகளை கொண்டுள்ளது. அதேபோன்று சிஎஸ்கே அணியும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ரசிகர்களை கொண்டுள்ளது. To see you be on CUB is 120 years old bank. 120 years old bank. Actually, we got customers all over the world. Like that, CSK also all over the spectators from all over the world. They are now joined together. I think we have introduced. We have had a tie-up with the CSK. We introduced a credit card. It will definitely enhance our relationship. Lot of customers will come into the fold. So first anthem பத்தி ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா இந்த anthem ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது சென்னை 28ல வர சீன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால நிறைய கனெக்ஷன் இருந்தது. முக்கியமாக வந்து லைஃப்பில் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த anthem இப்போ சென்னை டீமுக்கு தேவைப்படுற ஒரு ஆந்தமாக இருக்குது. அண்ட் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பயங்கரமாக வச்சுருக்கோம். அண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நடக்காத போது கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி லயன் இருக்கும்போது லயன் கப்பு அது எப்படி சார் நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த ஆந்தம்க்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆகணும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வேறு வழியில் நடந்து தான் ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் தலை திருப்பி வந்து விளையாட போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் டைம். என்னென்னா தோனி லாஸ்ட் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தோம். ஸோ பார்த்தா வந்து
நான் பார்த்ததுலேயே ரொம்ப சோகமான மேட்ச் வந்து அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 4 ஓவர் 70 ரன் அடிக்கும் பயங்கர டிஃபென்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. சரி என்னன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி தலை குனிஞ்சும் போது கீழே இருந்த ஒருத்தர் சொன்னான் நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ தான் யோசித்தேன் இனிமேல் நம்ம கிரவுண்டுக்கு போய் மேட்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் சிஎஸ்கேவோட பெரிய விஷயம் என்னன்னா தே ஆல்வேஸ் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்பவுமே வந்து தே ஆல்வேஸ் டெலிவர். அது நாட் ஓன்லி IPL வேர்ல்டு லெவலில். ஸோ ஐ ஹோப் எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்குது. தோனி வந்து திருப்பி வந்து ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு. செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாலும் உங்க நேர்மை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருக்கு உங்க டெலிவரி. பட் அந்த சோகத்தை லைட்டா ஒதுக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவோட உங்களோட பெஸ்ட் மெமரி, உங்க ஜேர்னி வித் சிஎஸ்கே, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த டிஷர்ட் வந்து எனக்கு சிஎஸ்கே அமிச்ச டிஷர்ட். அதனால தான் பெரிய சிவான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அமிச்சது வந்து அவங்க மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு நான் இதை போட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷர்ட்டை போட்டு இங்கே வரேன் நான். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க டிஷர்ட் அனுப்பும்போது நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எங்களுக்கு, போலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டு அமிச்சேன். தேங்க்யூ சார் டிஷர்ட் வச்சுங்க அப்படின்னா. ஸோ நம்ம போலிங் தெரியல உங்களுக்கு, எல்லாம் ஏரியா டென்னிஸ் பால் போலிங். ஸோ உங்களை பத்தி தெரியாமையா நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்கோம். அதான் இந்த இப்போ இந்த பாட்டோட சேர்ந்து இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது, சிஎஸ்கே பார்க்கும்போது இந்த ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயம், இட்ஸ் இமோஷன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போய் அங்க இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. தோத்தாலும் எதிரி டீமை வந்து சப்போர்ட் பண்ற ஒரே ஊர்னா சென்னை தான். அது வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து அது தெரியும். அதனால வந்து இட்ஸ் எமோஷன். ஸோ நம்மலாம் பக்கா பாருங்க, சென்னை 28, வணக்கம் சென்னை எல்லாமே சென்னையிலே பண்ணிட்டு சிஎஸ்கே இல்லைன்னா இப்படி. கரெக்ட், சென்னை அப்படின்னு பேர் வந்தாலே கூட வந்து உங்க பேர் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பத்தி அப்ப சொல்லுங்க, சென்னை அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமோஷன்? இல்லைங்க, எப்படின்னா நான் ஒரு சொல்லாம இல்லை, ஒரு வாரம் ஈரோப் போயிருந்தேன். ஓகே. ஸோ அங்கே வந்து சாப்பாடு இருந்தது. ஓகே, அது வந்து 3 நாள் மேலே எவனாலையுமே சாப்பிட முடியாது. அவங்க வந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து ஒரு பிரெட் ஒன்று கொடுத்தாங்க சார். அதை எங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா கொடுத்தா திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரெட் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஊரில் என்ன மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு. ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு போனார் ஒரு வாழை இலையில் வந்து நம்ம சாப்பாடு. நான் எல்லாம் வெஜிடேரியன், ஸோ அதனால அந்த வெஜிடேரியன் சாப்பாடுலாம் சாப்பிடும் போது இனிமேல் வாழ்க்கையில் நம்ம குறையே சொல்லக்கூடாது நம்ம ஊரை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுது. எந்த நாட்டுக்கு எப்போ போனாலும் சரி, அந்த ஃப்ளைட்டு திருப்பி லேண்ட் ஆகும்போது வெளியில் வருவோம்ல, அப்போ வந்து அந்த ஹோம் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அது சொல்லவே முடியாது. அதுவும் ஒரு எமோஷன் தான். இன்னைக்கு தான் எனக்கு வந்து 120 இயர்ஸ் வந்து 122வா? ஓகே ஓகே. ஸோ எப்படி நான் ஒன்றும் மிஸ் பண்ண தெரியல. கார்டு நீங்கள் வேறு பயங்கர லேட்டஸ்ட்லாம் சொல்கிறீங்க. ஸோ நிறையா பாயிண்ட் செகண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் இமீடியட்டாவா சும்மா சொன்னா உடனே கார்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பாட்டு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸ்லாம் பார்த்தேன் நான். நீங்கள் வந்து இட்ஸ் மோர் லைக் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு பாட்டு வர மாதிரி இருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி. ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.